வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி முட்டை மசாலா சாப்பிட போகிறோம். செஞ்சு சாப்பிட போகிறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வதக்கின பிறகு கொஞ்சம் தக்காளி அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணீரே போதுமானது தான். அப்படியே போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகாய் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விடுவோம். குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம முட்டையை உடைச்சி ஸ்லைஸாக ரொம்ப உடைஞ்சிடக்கூடாது. உடையாமல் அப்படியே வட்டமாக தான் இருக்கணும். அதுக்குள்ளே இங்கே குக் ஆகிடுச்சு. உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ்னால் துண்டு ஆகாமல் உள்ளுக்குள்ளே செக்ஷனாக வச்சு அப்படியே உள்ளே வச்சாச்சு. அந்த மசாலா அப்படியே உள்ளே இறங்கும் பாருங்கள். எம்மா செம்மையாக இருக்கும். உள்ளே அப்படியே புரட்டி லைட்டாக புரட்டணும். அப்படியே உள்ளுக்குள்ளே மசாலா ஜம்முன்னு இறங்கும். இறங்கி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அப்படியே சுடு சோறில் அப்படியே இதை புரட்டி அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுடு சோறுலையும் பழைய சோறுலையும் நல்லா தான் இருக்கும். தண்ணி ஊற்றின பழைய சோறுனா செம்மையாக இருக்கும். ஆறிப்போன சோறுனா கொஞ்சம் மாறாக இருக்கும். அதனால் சுடு சோறில் போட்டு அப்படியே புரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எங்கள் ஊர் சமையல், விருதுநகர் சமையல் இது. அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணி ரெடி பண்ணி ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. வயிறு பசிக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் குக் பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்ன ராஜா. பாய் பாய்.